நேட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது. இதற்கிடையே ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஏவுகணைகள், அணு ஆயுதம் மற்றும் ராணுவ வீரர்கள் உட்பட உதவிகளை செய்திருப்பதாக அமெரிக்கா, உக்ரைன், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் உறுதிப்படுத்தியிருந்தன. போர் 2 ஆண்டுகள் கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் கூட இந்த போரினால் ரஷ்யாவின் அணு ஆயுதப்படை தளபதி கொல்லப்பட்டார். இந்த சூழலில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல நாடுகள் முயன்றன. எனினும் ரஷ்யா, உக்ரைன் இடையிலான இந்த போர் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை. இதற்கிடையேதான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டி வருகிறார். தாம் பதவியேற்ற அடுத்த 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்புடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும், உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும், உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அந்நாட்டு செய்தி ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதாக தகவல்கள் வெளியானது. ரஷ்யா பலவீனமான நிலையில் உள்ளது என்ற கூற்றுகளை நிராகரித்துள்ள புதின் 2022 உக்ரைன் மீது படையெடுத்ததிலிருந்து நாடு வலுவாக வளர்ந்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த போரினால் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவுகளை மோசமாக்கியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். உக்ரைனின் 1/5 பகுதியை ரஷ்யா கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மானிய அரசு நடப்பு ஆண்டில் உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதியை 2 மடங்காக அதிகரித்து இஸ்ரேலுக்கு அதை பாதியாக குறைத்துள்ளது. மேலும் ஜெர்மானிய பொருளாதார அமைச்சகம் 2024 டிசம்பர் 18ஆம் தேதி அன்று வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியிலிருந்து மொத்தம் 8.1 பில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது 2023இல் வழங்கப்பட்ட 4.4 பில்லியன் யூரோக்களை விட 2 மடங்கு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது.